லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை: தடம் தந்த தகைமை, வாரம் ஓர் அலசல் மற்றும் செய்திகள். ஜனவரி 12. புனித மார்குரைட் போர்கோயி. பிரான்ஸ் நாட்டின் ட்ராய்ஸ் பகுதியில் வாழ்ந்த ஆப்ரஹாம் போர்கோயிஸ் குயிலெமெட் கார்னியர் பெற்றோருக்கு கிபி 1620 ஆண்டு ஏப்ரல் 17 பிறந்தார் மார்குரைட் போர்கோயி. தன் 19வது வயதில் தன் தாயாரையும் 27வது வயதில் தன் தந்தையினையும் இழந்த இவர் குடும்ப பொறுப்பினை ஏற்று தன் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை வளர்த்தார். கனடா நாட்டின் மான்ட்ரியல் நகர கவர்னரின் அழைப்பின் பேரில் மான்ட்ரியல் சென்ற மார்குரைட் போர்கோயி அங்கிருந்த பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றினார். மான்ட்ரியல் பகுதியில் இருந்த குழந்தைகளுக்கு மறைக்கல்வி புகட்டி மக்களுக்கு ஆண்டவரின் நற்செய்தியினை எடுத்துரைத்த இவர் கிபி 1653 ஆண்டு மான்ட்ரியல் பகுதியில் சிற்றாலயம் கட்டி எழுப்பி புனித மரியன்னைக்கு அர்ப்பணித்தார். கிபி 1658 ஆண்டு தன் முதல் பள்ளியினை தொடங்கி கல்வி பணியினை செய்த மார்குரைட் போர்கோயி கிபி 1670 ஆண்டு பிரான்ஸ் நாட்டினை சேர்ந்த 6 பெண்களை உறுப்பினர்களாக கொண்டு காங்கிரிகேஷன் ஆஃப் த டாட்டர்ஸ் ஆஃப் நோத்ரா டாம் என்ற துறவற சபையினை நிறுவினார். கனடாவின் பல்வேறு பகுதிகளில் தன் சபையினை நிறுவி ஆண்டவரின் பணிகளைச் செய்த மார்குரைட் போர்கோயி இளம் பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் வாழ்வின் நெறிகளை பயிற்றுவித்து நற்செய்தியினை அறிவித்தார். கிபி 1693 ஆண்டு தன் சபையின் பொறுப்புகளை அருட்சகோதரி மரிய பார்பியரிடம் ஒப்படைத்த மார்குரைட் போர்கோயி உடல் நலிவுற்று கிபி 1700 ஆண்டு விண்ணகம் சென்றார். 46 ஆண்டுகள் கனடாவில் ஆண்டவரின் பணிகளை செய்து அந்நாட்டு மக்களிடம் இறையரசினை கட்டி எழுப்பிய அருட்சகோதரி மார்குரைட் போர்கோயினை திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் 1982 ஆண்டு புனிதராக உயர்த்தினார். புனித மார்குரைட் போர்கோயி திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது குடும்பத்திலுள்ள இளம் பெண்களை ஆண்டவரிடம் ஒப்படைத்து அவர்களின் நல்வாழ்விற்காக ஜெபிப்போம். வாரம் ஓர் அலசல். உலக மத தினம். அன்பு என்பது வல்லமை, ஆக்கம் அளித்திடும் ஆற்றலே, அர்த்தமாகிடும் வாழ்விலே, அன்பு என்றும் வாழுமே. அன்பு என்பது வல்லமை. பல மதங்கள், பல நம்பிக்கைகள், பல வழிபாட்டு முறைகள் கொண்ட இந்த உலகில் மனிதனை மனிதனாக நேசிக்க நினைவூட்டும் ஒரு முக்கியமான நாள்தான்
உலக மத தினம். இந்த நாள் ஒரு மதத்தை உயர்த்துவதற்காக அல்ல, எல்லா மதங்களின் உள்ளார்ந்த நோக்கமான அன்பு, அமைதி, ஒற்றுமை, மனிதநேயம் ஆகியவற்றை நினைவு கூறுவதற்காக. மதங்கள் மனிதனை பிரிப்பதற்காக அல்ல, மனிதனை மேம்படுத்துவதற்காக உருவானது என்பதை இன்றைய நாள் நமக்கு மீண்டும் உணர்த்துகிறது. உலக மத தினம் என்பது உலகில் உள்ள அனைத்து மதங்களையும் மதித்து அவற்றின் அடிப்படை போதனைகளை புரிந்து கொள்ளும் ஒரு நாள். இந்த நாள் மதங்களிடையே போட்டியை உருவாக்குவதற்காக அல்ல, பரஸ்பர புரிதலை வளர்ப்பதற்காக. ஒவ்வொரு மதமும் மனிதனை நல்லவராக மாற்றவே முயல்கிறது. வழிகள் வேறுபட்டாலும் இலக்கு ஒன்றே. அந்த உண்மையை உலகம் முழுவதும் நினைவூட்டும் நாள்தான் உலக மத தினம். உலக மத தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதத்தின் 3வது ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுகிறது. உலகம் முழுவதும் மத மோதல்கள், வெறுப்பு, புரியாமை அதிகரிக்கும் காலத்தில் மதங்களின் உண்மையான முகத்தை எடுத்துக்காட்ட இந்த நாள் உருவானது. மதம் என்பது மனிதர்களை பிரிக்கும் சுவர் அல்ல. உலக மத தினம் திடீரென உருவான ஒரு நாள் அல்ல. அதன் பின்னால் ஒரு ஆழமான வரலாற்று சிந்தனை உள்ளது. 1947ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் அமெரிக்காவின் மெயின் மாநிலத்தில் உள்ள போர்லாண்ட் நகரில் வேர்ல்ட் பீஸ் த்ரோ வேர்ல்ட் ரிலீஜியன் என்ற கருத்தை முதலாக முன்மொழியப்பட்டது. உலக அமைதிக்கு மதங்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்ற எண்ணம் அப்போது விதையாக விதைக்கப்பட்டது. பின்னர் 1949ஆம் ஆண்டு பஹாய் ஃபெய்த் சமூகத்தின் அமெரிக்க தேசிய ஆன்மீக சபை இந்த எண்ணத்தை அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் ஒரு தினமாக அமைந்தது. அதன் அடிப்படையில் 1950ஆம் ஆண்டு ஜனவரி 15 அன்று உலக மத தினம் முதலாக அதிகாரப்பூர்வமாக கொண்டாடப்பட்டது. அதன் பிறகு இந்த நாள் அமெரிக்காவை தாண்டி ஆஸ்திரேலியா, பொலிவியா உள்ளிட்ட பல நாடுகளில் விரைவாக பரவியது. இது ஒரு நாட்டுக்கான நாள் அல்ல, மனித குலம் முழுவதற்குமான ஒரு நாளாக மாறியது. உலக மத தினம் பஹாய் ஃபெய்த் மரபிலிருந்து தொடங்கப்பட்டது. அவர்களின் அடிப்படை கொள்கை மனித குலம் ஒன்று என்பதே. உலகில் உள்ள எல்லா மதங்களும் ஒரே இறைவனின் வழிகாட்டுதலாக காலகட்டத்திற்கேற்ப மனிதனை நல்வழிப்படுத்த வந்தவை என்ற சிந்தனையே உலக மத தினத்தின் அடித்தளம். உலகில் பல மதங்கள் உள்ளன. இந்து, புத்தா, ஜைனா, யூதா, கிறிஸ்தவா, இஸ்லாம், சீக்கிம், பார்சி, பாகாய் என பல மதங்கள் மனிதனை நல்வழியில் நடத்த முயல்கின்றன. ஒவ்வொரு மதத்திற்கும் தனித்துவமான மரபுகள் இருந்தாலும் அவை சொல்லும் மைய செய்தி ஒன்றே: நல்லதை செய், தீமையை விலக்கு, பிறரை நேசி. மதங்களை ஆழமாக பார்க்கும்பொழுது அவற்றிற்கிடையே பல ஒற்றுமைகள் காணப்படுகின்றன. அன்பு, கருணை, மன்னிப்பு, நேர்மை மற்றும் எளிமை போன்ற பண்புகளை எல்லா மதங்களும் வலியுறுத்துகின்றன. பெயர்களும் சடங்குகளும் மாறலாம், ஆனால் மனித நேயத்தின் அடிப்படை மாறுவதில்லை. உலக மத தினம் நமக்கு இந்த சகிப்புத்தன்மையின் அவசியத்தை மீண்டும் நினைவூட்டுகிறது. பல நேரங்களில் மதங்கள் பிரச்சனை அல்ல, மனிதனின் பேராசை, அதிகார மோகம் மற்றும் மதத்தின் பெயரால் கூறப்படும் தவறான விளக்கங்களே மோதலுக்கு உண்மையான காரணங்களாகும். மதத்தை அரசியலுக்காகவோ அல்லது தனிப்பட்ட லாபத்திற்காகவோ பயன்படுத்தும் போதுதான் தேவையற்ற முரண்பாடுகள் உருவாகின்றன. உண்மையான ஆன்மீகம் மனிதர்களை பிரிப்பதில்லை, அது இதயங்களை இணைக்கவே முயல்கிறது. இளைஞர்கள்தான் நாளைய உலகத்தை தீர்மானிப்பவர்கள். அவர்கள் மத வெறுப்பை கற்றுக்கொள்ள வேண்டியதில்லை, மாறாக மதங்களுக்கு இடையிலான ஆழமான புரிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். இளைஞர்கள் ஒற்றுமையை தேர்வு செய்தால் இந்த உலகம் தானாகவே அமைதியை தேர்வு செய்யும். சமூக வலைத்தளங்களில் பரப்பப்படும் தவறான கருத்துக்களை இளைஞர்கள் விழிப்புணர்வுடன் கையாள வேண்டும். பள்ளி மற்றும் கல்லூரிகளில் உலக மத தினம் கொண்டாடப்படுவது மாணவர்களிடம் ஒரு பரந்த மனப்பான்மையை உருவாக்குகிறது. இது அவர்களை சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்ட
பொறுப்புள்ள குடிமக்களாக மாற்றுகிறது. பாட புத்தகங்களுக்கு அப்பாற்பட்டு சக மனிதர்களின் பண்பாட்டையும் நம்பிக்கையும் மதிக்கும் பண்பை இது வளர்க்கிறது. வேற்றுமையில் ஒற்றுமை காண்பதே கல்வியின் உண்மையான இலக்காகும். பல்லாயிரம் ஆண்டுகளாக நாம் கடைபிடித்து வரும் சகிப்புத்தன்மையே நம்மை ஒரு வலிமையான ஜனநாயக நாடாக தக்க வைத்துள்ளது. மத ஒற்றுமை என்பது இறுதியில் சமூக ஒற்றுமைக்கே வழிவகுக்கும். உலக மத தினம் என்பது சிதறி கிடக்கும் சமூகத்தை ஒன்றிணைக்கும் ஒரு பாலமாக செயல்படுகிறது. இன்றைய தொழில்நுட்ப உலகில் மனித உறவுகள் சிதைந்து வரும் நிலையில் உலக மத தினம் மனித நேயத்தை மீண்டும் உயிர்ப்பிக்க அழைக்கிறது. எல்லா மதங்களும் மனிதனின் கண்ணியத்தையும் மரியாதையையும் மையமாக கொள்கின்றன. மனிதன் இறைவனின் உன்னத படைப்பு என்ற எண்ணம் பிறரை இகழாமல் வாழ கற்றுக் கொடுக்கிறது. சக மனிதனை மதிப்பதே உண்மையான ஆன்மீகம். சாதி, குலம், ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடின்றி ஒவ்வொரு உயிரையும் புனிதமாக கருத வேண்டும். அதேபோல் குடும்பம் என்ற அடிப்படை அமைப்பை மதங்கள் சீரமைக்கின்றன. ஒவ்வொரு மதமும் குடும்ப ஒற்றுமை, பெற்றோர் மரியாதை மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு ஆகியவற்றை வலியுறுத்துகின்றன. நல்ல குடும்பங்களே நல்ல சமுதாயத்தை உருவாக்குகின்றன என்பதை நாம் மறக்கக்கூடாது. குடும்பங்களுக்குள் நிலவும் ஆன்மீக புரிதல் தலைமுறை இடைவெளிகளை குறைத்து அன்பை நிலைநிறுத்துகிறது. நேர்மை, தியாகம், பொறுப்பு, கட்டுப்பாடு போன்ற ஒழுக்கங்கள் மதங்களின் வழியாகவே மனிதனுக்குள் விதைக்கப்படுகின்றன. சட்டம் செய்ய முடியாத பல மாற்றங்களை தனி மனித அறம் செய்கிறது. ஏழை எளியவருக்கு உதவுதல், நோயாளிகளை பராமரித்தல் போன்ற சமூக சேவைகள் எல்லா மதங்களின் பொது மொழியாகும். பசியோடு இருப்பவனுக்கு உணவு வழங்குவதே மிகச்சிறந்த வழிபாடு. இன்றைய தனிமைப்படுத்தப்பட்ட உலகில் மதம் ஒரு மனிதனை சமுதாயத்தோடு இணைக்கிறது. உலக அமைதி என்பது ஆயுதங்களால் வருவதல்ல, அது மனிதர்களின் இதய மாற்றத்தால் வருகிறது. அந்த மாற்றத்தை மதங்கள் உருவாக்குகின்றன. மதங்களுக்கு இடையேயான உரையாடல்கள் சந்தேகங்களை நீக்கி அன்பை வளர்க்கின்றன. நம்பிக்கை என்பது மனிதனின் பயத்தை குறைத்து அவனுக்கு மன அமைதியை வழங்குகிறது. இசை, கட்டிடம், இலக்கியம் என மனித நாகரிகத்தின் பல கலை வடிவங்கள் மதங்களால் வளர்ந்தவை. மன்னிப்பு என்பது மதங்கள் கற்றுத்தரும் மிக உயரிய பண்பு. மன்னிப்பு இல்லாத இடத்தில் அமைதி இருக்க முடியாது. நாம் யார், ஏன் வாழ்கிறோம் என்ற கேள்விக்கு மதம் அர்த்தமுள்ள பதில்களை தருகிறது. பிறப்பதற்கும் இறப்பதற்கும் இடைப்பட்ட காலம் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்பதே அதன் போதனை. வாழ்வின் துன்பங்களை சகித்து கொள்ளவும் வெற்றிகளை அடக்கத்தோடு கையாளவும் மதம் வழிகாட்டுகிறது. உலக மத தினம் நமக்கு விடுவிக்கும் மிகப்பெரிய அழைப்பு பகிர்வு மற்றும் பரிவு என்பதாகும். கஷ்டப்படும் ஒரு மனிதருக்கு உதவும் போது அங்கே மதம் கேட்கப்படுவதில்லை, அங்கே மனிதநேயம் மட்டுமே பேசுகிறது. மதங்களின் பெயரால் எழுப்பப்படும் சுவர்களை விட மனித நேயத்தால் கட்டப்படும் பாலங்கள் வலிமையானவை. இந்த உண்மையை வரும் தலைமுறைக்கு நாம் ஒரு பாடமாக அல்லாமல் நம்முடைய வாழ்க்கையே ஒரு முன்மாதிரியாக மாற்றி காட்ட வேண்டும். அப்போதுதான் இந்த பூமி பாரபட்சமற்ற அமைதி நிறைந்த ஒரு சொர்க்கமாக மாறும். நாம் எந்த இறைவனை வணங்குகிறோம் என்பதை விட அந்த இறைவனின் குணங்களான அன்பையும் கருணையையும் சக மனிதனிடம் காட்டுகிறோமா என்பதே முக்கியம். மதம் என்பது நம்மை நல்வழிப்படுத்தும் ஒரு வரைபடமே தவிர அதுவே இலக்கு அல்ல. மனிதநேயம் ஒன்றே உண்மையான மதம். அந்த வழியில் நடப்போம். செய்திகள். கடவுள் நம் வாழ்வில் தொலைவில் இல்லை அல்லது நம்மீது அக்கறையற்றவர் அல்ல, மாறாக அவர் நம்முடன் இருக்கிறார். தம்முடைய வார்த்தையின் வழியாக தம்முடைய ஞானத்தை பகிர்ந்து கொள்கிறார். எல்லா மக்களுக்கும் தம்முடைய அன்பான திட்டத்தை வெளிப்படுத்துகிறார் என்று கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜனவரி 11 ஞாயிறன்று வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் கூடியிருந்த பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான திருப்பயணிகளுக்கு வழங்கிய நண்பகல் மூவேளை இறைவேண்டல் உரையில் இவ்வாறு மொழிந்தார் திருத்தந்தை.
திரு அவையின் வழிபாட்டு நாள் காட்டியில் பொதுக்காலத்தின் தொடக்கத்தை இயேசுவின் திருமுழுக்கு பெருவிழா குறிக்கிறது என்று விளக்கிய திருத்தந்தை, இயேசுவின் முன்மாதிரியை பின்பற்றி அவருடைய வார்த்தையை கேட்டு அவரது அன்பு செயல்களை உருவகப்படுத்தி அதன் வழியாக தாங்கள் பெற்ற சொந்த திருமுழுக்கை புதுப்பித்துக் கொள்ளுமாறு விசுவாசிகளை வலியுறுத்தினார். கடவுளின் எல்லையற்ற இரக்கத்தை வெளிப்படுத்த பாவமற்ற நிலையில் ஒரு பாவியைப் போல திருமுழுக்கு பெற இயேசு தன்னை அனுமதிக்கிறார் என்று கூறிய திருத்தந்தை, இயேசு தீர்ப்பு அளிக்க அல்ல, மனுக்குலத்திற்கு பணியாற்றவும் மீட்பளிக்கவும் வந்தார் என்று உரைத்தார். மனித வரலாற்றில் இறைவன் நுழையும் போது அவர் ஒவ்வொருவரையும் திறந்த மற்றும் பணிவான இதயத்துடன் சந்திக்கிறார் என்றும், அவர் நம்மை பார்த்து அன்புடன் பேசுகிறார், மீட்பிற்கான வழியை நமக்கு காட்டுகிறார் என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜனவரி 11 ஞாயிறன்று திரு அவையில் ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழா சிறப்பிக்கப்பட்ட வேளை வத்திக்கானிலுள்ள சிஸ்டைன் பேராலயத்தில் புதிதாய் பிறந்த குழந்தைகளுக்கு திருமுழுக்கு வழங்கும் திருப்பலியில் வழங்கிய மறையுரையில் இவ்வாறு மொழிந்தார் திருத்தந்தை. தனது மறையுரையில் திருமுழுக்கின் ஆழமான ஆன்மீக முக்கியத்துவத்தை குறித்து எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, திருமுழுக்கின் வழியாக இயேசு மனிதகுலத்திற்கு கடவுளின் மீட்பளிக்கும் அருளை கொண்டு வருகிறார் என்றும், வாழ்க்கை மற்றும் மீட்பில் ஒரு புதிய வாய்ப்பை வழங்குகிறார் என்றும் வலியுறுத்தினார். யோர்தான் ஆற்றில் இயேசு பெற்ற திருமுழுக்கு எவ்வாறு பணிவின் அடையாளமாக மட்டுமல்லாமல் அதை பெறும் அனைவரையும் புனிதப்படுத்தும் இறை நீதியின் ஆழமான தருணமாகவும் அமைந்திருந்தது என்பதை விசுவாசிகளுக்கு எடுத்துரைத்தார் திருத்தந்தை. திருமுழுக்கின் வலிமை வாய்ந்த அடையாளங்களான புனிதப்படுத்தும் தண்ணீர், வெண்ணிற ஆடை மற்றும் மெழுகுவர்த்தி குறித்து எடுத்து காட்டிய திருத்தந்தை, இந்த பொருட்கள் ஒவ்வொன்றும் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் மாற்றமளிக்கும் ஆற்றலையும் அது அனைத்து விசுவாசிகளுக்கும் வழங்கும் நிலை வாழ்வுக்குரிய நம்பிக்கையையும் குறிக்கிறது என்றும் சுட்டிக்காட்டினார். ரோமை நகரின் இளைஞர்கள் வெறும் மேலோட்டமான இணையவழி தொடர்புகளோடு திருப்தி அடைந்துவிடக் கூடாது என்றும், அதற்கு பதிலாக கடவுளையும் மற்றவர்களையும் நேரில் சந்திப்பதன் மூலம் கிடைக்கும் ஆழமான உண்மை, நற்பண்பு மற்றும் உறவு நிலையை தேட வேண்டும் என்றும் கூறினார் திருத்தந்தை 14ஆம் லியோ. ஜனவரி 10 சனிக்கிழமையன்று வத்திக்கானின் திருத்தந்தை புனித 6ஆம் பவுலரங்கில் இடம்பெற்ற கூட்டத்தில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், அருள்பணியாளர்கள் மற்றும் கல்வியாளர்களுக்கு உரையாற்றிய போது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை. நாம் அனைவரும் எப்போதும் இணைய வழி தொடர்பில் இணைக்கப்பட்டிருந்தாலும் இன்று பலர் அனுபவிக்கும் தனிமை மற்றும் திசை தெரியாத நிலை குறித்து வெளிப்படையாக பேசிய திருத்தந்தை, உண்மையான பிணைப்பு என்பது விசுவாசத்திலேயே காணப்படுகிறது என்பதை வலியுறுத்தினார். மனித மனதை சிறைப்பிடிக்கும் சலிப்பு, அகந்தை மற்றும் அலட்சியம் ஆகியவற்றிலிருந்து விடுபட இறைவேண்டல் ஒன்றே திறவுகோல் என்று எடுத்துக்காட்டினார் திருத்தந்தை. ஜனவரி 10 சனிக்கிழமையன்று கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எதிராக நிலவும் வெறுப்பு, பாகுபாடு மற்றும் வன்முறையை எதிர்கொள்ளவும், அனைத்து குடிமக்களின் அரசியல் அமைப்பு உரிமைகளை பாதுகாக்கவும் 2026ஆம் ஆண்டில் புதுப்பிக்கப்பட்ட முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு அனைத்திந்திய கத்தோலிக்க சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இந்தியாவின் பன்முகத்தன்மையை பாதுகாக்க ஒன்றிப்பு, கல்வி மற்றும் அரசியலமைப்புக்கான மாண்பு ஆகியவை இன்றியமையாதவை என்று அனைத்திந்திய கத்தோலிக்க சங்க தலைவர் எலியாஸ் வாஸ் அவர்கள் கூறியுள்ளார். புத்தாண்டு அறிக்கையில் அரசியலமைப்பின் 25 முதல் 28 பிரிவுகளின் கீழ் உள்ள மத சுதந்திரம் குறித்த விழிப்புணர்வை மேம்படுத்துவதற்காக நாடு தழுவிய கிறிஸ்தவ தளத்தை உருவாக்க அனைத்திந்திய கத்தோலிக்க சங்கம் முன்மொழிந்துள்ளது. இந்தியாவின் மொத்த மக்கள் தொகையில் ஏறத்தாழ 2.3 விழுக்காடு மட்டுமே உள்ள கிறிஸ்தவர்கள் சம உரிமைகளை மட்டுமே கோருவதாக செய்தி தொடர்பாளர் ஜான் தயால் அவர்கள் கூறினார். நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகின்றது. தொடர்வது அதன் மலையாள நிகழ்ச்சிகள். உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம்.